வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன டிசைன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்ல டார்க் ராணி பிங்க் ப்ளவுஸ்க்கு இது ஒரு சாரியோட கலர் வந்து நல்ல கான்ட்ராஸ்ட்டாக ஒரு டார்க் ஃபாரஸ்ட் க்ரீனில் இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு ஒரு ராணி பிங்க்கில் ப்ளவுஸ் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நானே டிசைன் பண்ணது. அதுக்காக சுகர் பீட்ஸு அப்புறம் இதெல்லாமே எடுத்திருந்தேன். அதுக்கு நெக் மார்க் பண்ணி சின்ன சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு கட் டியூப் வச்சு சென்டரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு சைடில் வந்துட்டு ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து நான் வந்து ஆரி எம்ப்ராய்டிங் கற்றுக்கிட்டு இதுதான் ஃபஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டது. இது வந்து எங்கள் அம்மாவுக்காக போட்டேன். சரி, சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக ஃபஸ்ட்டு நான் பண்ணேன். அவங்க தான் எதனாலும் நான் ரொம்ப கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் போட்டிருந்தேன். அவங்க ரொம்ப ஹெவியாக போட மாட்டாங்க, அதனால் ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தேன். ரவுண்ட் நெக் பேக் சைடு ஃப்ரண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் சேம் அதே டிசைன் வச்சு ஒரு சிம்பிள் லைனில் ஒரு சிம்பிளாக ஃப்ளவர் டிசைன் வச்சு ஸ்லீவுக்கு கொடுத்தாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்லீவுக்கு எதுவுமே கொடுக்கல, ஏன்னா ஸ்லீவ் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தால் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக, அவங்க ரொம்ப போட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு பேக் நெக்கும் ஒரு ஃப்ரண்ட் நெக் மட்டும் லைட்டாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் அதோட ஃபைனலாக அதோட அவுட்புட்டு இப்படி தான் இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு நல்ல டார்க் க்ரீன் கலர் ப்ளவுஸ்க்காக டிசைன் பண்ணது. சாரீ இப்போ இல்லை, பட் அது டார்க் க்ரீனாக இருக்கும். இது வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டிங் போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு போட்ட ப்ளவுஸு. பட் கொஞ்சம் டிசைன் அப்படி தான் இருக்கும், ஏன்னா நான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண ப்ளவுஸ் இது தான். ஸ்டிச் பண்ணி இது ஃபைனலாக அதோட அவுட்புட் வந்து இப்படி தான் கிடச்சது. ஃபஸ்ட்டு போட்ட ப்ளவுஸுங்கனால கொஞ்சம் ஓவராக எக்ஸைட்டடாக இருக்குது. இதுதான் அந்த ப்ளவுஸு, இப்படி தான் இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோட ஃபைனலாக அதோட நெக் டிசைனு அது எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன மோட்டிவ் மாதிரி கொடுத்துருக்கலாம், பட் அது கொடுத்துருந்தா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு வெறும் நெக்லைன் மட்டும் கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டு பேக் மட்டும் கவர் பண்ணி கொடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.